அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை சார்ந்த விஷயங்கள் தான். நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்ட் 1ன்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா யார் யாருக்கு போதை பழக்கம் வரும்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இந்த பதிவுல போதையுடைய வகைகள், எந்தெந்த மாதிரி போதைகள் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ போதை அப்படின்னால இந்த சரக்கு அடிக்கிறது மட்டும்தான், தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல பேர். அப்படி கிடையாது. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, இந்த புகையில எல்லாம் யூஸ் பண்றது, இதுதான் போதை அப்படின்னு நினைக்கிறது தவறு. இப்போ போதை அப்படின்றது உடல் சார்ந்ததாகவும் இருக்கலாம், மனசு சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம், ஆத்மா சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு வேணும் அப்படின்னு தோணுது அப்படின்னாலே அது அவங்களுக்கு அது போதை தான். எந்த ஒரு பழக்கமும் இருக்கிறது தவறு கிடையாது. என்னுடைய சொந்த கருத்து இந்த விஷயத்த, இந்த பாயிண்ட் மட்டும், எந்த ஒரு பழக்கமும் தவறு கிடையாது. ஆனா அடிமை ஆயிடக்கூடாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதுல ஏதாவது ஒரு ஆசை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், இல்லாத மனுஷனே கிடையாது. மது, மாது, சூது, இதுல ஏதோ ஒரு போதை எல்லா மனுஷனுக்குமே இருக்கும், இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி எந்த ஆசையுமே இல்லை, எதுக்குமே அடிமை இல்லை அப்படின்னா அது பற்றற்ற ஒரு ஞானியா இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போ இந்த போதை அப்படின்றது உடல் சார்ந்த போதைகள். இது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் யாருக்கு இந்த போதை பழக்கம் வரும், அது என்னென்ன மாதிரியான போதைகள், உடல் சார்ந்த போதைகள். இந்த போதை பழக்கம் பாத்தீங்கன்னா உடம்ப நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த உடல் சார்ந்த போதை. இந்த உடல் சார்ந்த போதை அப்படின்றது தான் மதுவுக்கு அடிமையாகக்கூடியது. தண்ணி அடிக்கிறது உடல் சார்ந்த போதை. கண்ணதாசன் கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மதுவுக்கு அடிமையானவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டுல வர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்களை ரசிச்சு குடிப்பாங்க. அந்த மாதிரி அது உடல் சார்ந்த போதை இல்லைங்களா, அது உடம்புக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அடிக்கடி குடிக்கக்கூடிய பழக்கம், அதனால உடல் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம போயிடும் உடம்புல. இதுக்கு எந்த கிரகம் காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னா இந்த மது சார்ந்த தண்ணி அடிக்கிற விஷயத்துல அதிகமான ஒரு போதை, ஒரு அடிமைத்தனம்ன்றது வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த போதை சார்ந்த விஷயங்கள் ஜாதகத்துல 1, 3 சம்பந்தப்பட்டிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட், அஸ்திவாரமே அதான். இந்த போதை சார்ந்த விஷயம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே ஜாதகத்துல லக்னம்ன்றது 1ஆம் பாவகம், அதுல இருந்து என்னன்னா 3ஆம் பாவகம், இந்த 1, 3 பலமா சம்பந்தப்பட்டாதான் முதல்ல உடல் சார்ந்த போதையோ அல்லது மனம் சார்ந்த போதையோ அல்லது ஆத்மா சார்ந்த போதையோ ஒரு ஆர்வம் வரும், இல்லைன்னா வராது. இப்போ இந்த மது, தண்ணி அடிக்கிறதுக்கு போதை, இந்த சுக்கிரனும் ராகுவும் பலமா சம்பந்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மதுவுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். எந்த ஒரு விஷயமும் குறிப்பிட்ட தசா புத்தி அந்தரம் வரும்போதுதான் நடக்கும். எனக்கு 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, இன்னும் நான் குடிக்கவே இல்லை, எனக்கு சுக்கிரன் ராகு தான் சேர்ந்து இருக்கே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது தாங்க எதுவும் நடக்கும். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா இருப்பார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல தண்ணிக்கு அடிமையாயிருவார். ஒரு மனிதன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னா அங்க தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் மது பழக்கத்துக்கு மட்டும் இல்லை, போதை அப்படின்ற ஒரு விஷயத்த நாடுறான் அப்படின்னா அங்க தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் போதைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவான், இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த உடல் சார்ந்த போதையில பாத்தீங்கன்னா மதுவை பத்தி சொல்லிட்டோம். அடுத்ததா உடல் சார்ந்த போதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
புகைப்பழக்கம், அதாவது சிகரெட் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்க. அப்புறம் இந்த புகையிலை போடுறது, ஆன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆன்ஸ், இந்த கணேஷ், இந்த குருவி போல வயசானவங்களாம் போடுவாங்களே, இந்த உடல் சார்ந்த போதை, இதுவும் இந்த பழக்கமும் யாருக்கு வரும்? இப்போ இந்த சிகரெட் பாத்தீங்கன்னா, வாழ்வே மயம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சிகரெட்டுக்கு அடிமைன்ற மாதிரி தான். அதனால சிகரெட் குடிக்கிற எல்லாத்துக்கும் கேன்சர் வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எந்த பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, விதிப்படி என்ன நோய் வரணும்னு இருக்கோ அது வந்தே தீரும். இந்த வாழ்வே மாயம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல கமலஹாசன் எந்த அளவுக்கு சிகரெட் அடிப்பார் பாத்தீங்களா? அதெல்லாம் அடிமைத்தனம். அந்த கேரக்டரை சொல்றேன், நான் கமல் சார சொல்லல, அந்த படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டரை தான் சொல்றேன். சரிங்களா? இந்த புகைப்பழக்கம், இதுவும் பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த போதைகளை கொடுக்கக்கூடியது. இதுக்கு எந்த மாதிரி கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு 2 லக்னத்துக்கு 2, 3, 6ஆம் பாவகத்துல இருந்தால், அப்படி இங்க இல்லைனாலும் 2, 3, 6ல இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்து எங்க இருந்தாலும் சரி, அல்லது 2, 3, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, அல்லது 2, 3, 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த உடல் சார்ந்த போதை அப்படின்றதுலயே இந்த மயக்க மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஹெராயின், கொக்கைன், கஞ்சா, இது சார்ந்த உடல் சார்ந்த போதைகள். இந்த போதைகளை யார் அதிகமா விரும்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, சந்திரன் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா ராகு 8 அல்லது 12ஆம் பாவகத்துல இருக்கணும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, போதையோட அடிப்படை இது 1, 3 சம்பந்தப்பட்டாதான். லக்னம்ன்றது 1ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இந்த ரெண்டும் பலமா சம்பந்தப்பட்டாதான் போதைன்ற விஷயத்துக்குள்ள வருவாங்க. அப்படி சம்பந்தப்பட்டிருந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தாதான் அவங்க போதை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க ஒரு மனிதன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த உடல் சார்ந்த போதைகள்லயே இப்ப சில பேருக்கு தூக்கம் வராது, தூக்க மாத்திரை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு வகையான போதை தான். இப்போ பெயின் கில்லர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உடல் சார்ந்ததுல ஏதோ ஒரு வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிமை ஆயிடுவாங்க. இதெல்லாம் உடல் சார்ந்த போதைகளை குறிக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மனம் சார்ந்த போதைகள். இது உடம்பை விட மனசை ரொம்ப அடிமையாக்கக்கூடிய ஒரு பலமான போதை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ற பாத்தீங்களா, மொபைல் நல்லதுக்கும் இருக்கு கெட்டதுக்கும் இருக்கு. ஒரு மொபைலுக்கு அடிமையானாலே அதுவும் ஒரு வகையில போதை தான், மனம் சார்ந்த போதை இது. இப்போ இன்னைக்கு நெட் யூஸ் பண்ணாதவங்களே இல்ல. இன்டர்நெட், சோசியல் மீடியா அடிமை. அடிக்கடி போயிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறது, மெசேஜ் வரலைனாலும் அடிக்கடி போய் யூடியூப் பாக்குறது, அடிக்கடி போயிட்டு இன்ஸ்டாகிராம் பாக்குறது, அப்புறம் கேம் விளையாடுறது அதிகமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதே நெட்ல மொபைலை யூஸ் பண்ணி அந்த மாதிரி படங்கள், பார்ன் மூவி பார்க்கக்கூடிய பழக்கங்கள், இது எல்லாமே ஒரு மனம் சார்ந்த போதை. இந்த மனம் சார்ந்த இந்த போதை எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு 3, அதாவது லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்துல இருக்கணும். சரி, அங்க இல்ல, வேற பக்கம் இருக்கிறாங்க இந்த ராகு அப்படின்னா 3, 5, 12ல வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி. சரி, அப்படி இல்லை அப்படின்னா 3, 5, 12ஆம் அதிபதியோட சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி. அப்படியும் இல்லைன்னா 3, 5, 12ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, இந்த மனம் சார்ந்த போதைன்றது வந்துடும். இதே இந்த மனம் சார்ந்த போதையில இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்பிளிங், அதாவது சூதாட்டம். இந்த வைராஜாவைன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்திருப்பீங்க, கௌதம் கார்த்தி நடிச்ச படம். அதுல அந்த கேம்பிளிங் விளையாடுவாங்க பாருங்க, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அங்க போய் விளையாடுவாங்களே, அந்த விளையாட்டு, அந்த வெளிநாட்டுல போய் விளையாடுற விளையாட்டு, அதான் கேம்பிளிங். அடுத்ததான் லாட்டரி சீட்டு.
இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம போனாலும் மற்ற ஸ்டேட்ல இருக்கு, அதர் கண்ட்ரில எல்லாம் இருக்கு. அடுத்தது ஷேர் மார்க்கெட். இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடே இல்லாம அதிகமா அதுல ஈடுபடுவாங்க, அதுக்கு பெரிய அடிமை ஆயிடுவாங்க. இது மனம் சார்ந்த போதை. இந்த மனம் சார்ந்த போதை எந்த கிரக அமைப்பினால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவும் புதனும் 5ஆம் பாவகம் அல்லது 8ஆம் பாவகத்தோட அதிகமா சம்பந்தப்பட்டா, 5 அல்லது 8ல இருந்தாலும் சரி, அல்லது 5 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அல்லது 5 8ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, 2 கிரகமும் ராகுவும் புதனும் பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னா இந்த கேம்பிளிங், லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அடுத்து இப்ப ஆன்லைன்ல நிறைய ரம்மி அது இதுன்னு வந்துட்டு இருக்கு, அது சார்ந்ததெல்லாம் ரொம்ப அடிமை ஆயிருவாங்க. ஆனா அதுல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஜெயிச்சவங்க இருக்காங்கன்னா அது நடக்கக்கூடிய திசை புத்தி தான் அது தீர்மானிக்கும். நடக்கக்கூடிய திசை புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மனம் சார்ந்த போதை அப்படின்றதுலயே பணம் ஆசை அதிகமா வரும். இந்த இப்பெல்லாம் லஞ்சம் வாங்கி அதிகமா சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்புறம் ஏதாவது ஒரு வகையில மோசடி பண்ணி சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிக்கக்கூடியது. எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சே ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகியே தீரணும். அது உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. பணத்தை ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே மனம் சார்ந்த போதை. அது இந்த போதை யாருக்கு அதிகமா வரும்? எல்லாத்துக்கும் பண தேவைகள் இருக்கு, பணத்து மேல ஆசை இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா இது ஒரு பெரிய போதையா மாறி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பழக்கமும் தப்பு கிடையாது, ஆனா அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சே செய்யறது. தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு தான் மன்னிப்பு உண்டு, பரிகாரம் உண்டு. தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புக்கு எந்த ஜென்மத்திலையும் பரிகாரமும் கிடையாது, விமோச்சனமும் இல்லை. இப்போ இந்த பண ஆசை அப்படின்ற மனம் சார்ந்த போதை யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு சுக்கிரன் பலமா சம்பந்தப்பட்டு சேர்ந்து இருந்தாங்கன்னா வரும், அல்லது ராகு சனி பலமா சம்பந்தப்பட்டு சேர்ந்து இருந்தாங்கன்னா வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உணவு போதை. சில பேர் எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கும்னு நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது சாப்பிடுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எப்பயாவது ஏதாவது வாயில போட்டு நொறுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க இல்லைங்களா. இதுவும் மனம் சார்ந்த போதை தான். இதுக்கு என்ன கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் ராகு பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னா அப்படி வரும். சம்பந்தப்படுறது அப்படின்னால 2 பேரும் ஒரே கிரகத்தோட நட்சத்திரத்துல இருக்கிறது, அல்லது ஒருத்தர் பாத்துக்கிறது, அல்லது ஒருத்தரை மட்டும் இன்னொருத்தர் பாக்குறது, அப்ப பார்த்தா சம்பந்தம்ன்றது வந்துருது. இந்த மாதிரி சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பா அந்த உணவு சார்ந்தவர்களை மனம் சார்ந்த போதைன்றது வரும். அடுத்ததா இதுலயே பாத்தீங்கன்னா ஆன்மீக போதைன்னு ஒண்ணு இருக்கு. சாமி கும்பிடுறது தப்பு கிடையாது, நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கைன்றது வேற. இந்த ஆன்மீக போதை அப்படின்றது பல பேத்துக்கு இருக்கும். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அது தவறான ஒரு விஷயமா மாறிடக்கூடாது. தியானம் பண்றது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் அந்த தியானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதுக்குள்ளே அதிகமா மூழ்கிடுவாங்க. யோகா பண்றது அப்படித்தான், அதையே ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கையா மாத்திக்கிட்டு இந்த சமூகம் சார்ந்த சமூகத்தோடைய ஒரு சமூக தொடர் சங்கிலிருந்து விலகி இருப்பாங்க. இந்த சமூகத்தோட ஒத்து வாழக்கூடிய ஒரு மனநிலையே அவங்களுக்கு இருக்காது. இது யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது 12ஆம் பாவகத்துல பலமா இருக்கிறவங்களுக்கு வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உறவு போதைகள். உறவு போதைகள்னா என்ன? காதல். இப்போ அது நல்ல காதல், கள்ளக்காதல், எந்த காதல் வேணாலும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேல அதிகமா ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுறது, அதுல இருந்து பிரிஞ்சு வர முடியல. இப்போ ஒரு பாட்டு இருக்கு, இந்த குணா படத்துல பாத்தீங்கன்னா, அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணை குப்பையாக வந்த உடம்பு, அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன, சக்கையாக போகும் கரும்பு, சக்கையாக போகும் கரும்பு, பந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம், எந்த கங்கை ஆற்றில்
இந்த ஆளுக்கு போகும் அப்படின்னு இடையில அந்த ஒரு வரி வரும், பல்லவி அனுப்பல்லவியிலேயே. இந்த பந்த பாச சேத்துல அதிகமா யார் விழுவாங்க? அந்த பாசம் பந்தம் அப்படின்ற ஒரு இதுல இருந்து அந்த காதல், காதல்னா ஆணு பெண்ணை லவ் பண்றது மட்டும் காதல் நினைக்காதீங்க. அம்மா பையன் மேல வச்சிருக்கிறது காதல் தான், கணவன் மனைவிக்குள்ள வச்சுக்கிறதும் ஒரு காதல் தான். அந்த அன்பு உறவுகள் கூட அதிகமா ஒரு நெருக்கமா இருக்கிறதும் காதல் தான். அதனால காதல் அப்படின்னா அந்த நல்ல காதல் கள்ள காதல் அந்த செக்ஸுவல் ரீதியா மட்டுமே நினைக்க கூடாது. செக்ஸையும் மீறி அவங்க இல்லைன்னா எல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து அப்படி பிரிகிறாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்க கூடிய அளவுக்கு எண்ணம் போகும். அந்த மாதிரி ஒரு காதல் போதை யாருக்கு வரும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன், ராகு, சந்திரன் இந்த 3 கிரகமும் பலமா சேர்ந்திருந்தாலும் சரி, பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் காதல் போதை அதிகமா இருக்கும். இந்த சுக்கிரனும் ராகுவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தா அவங்க எல்லாம் காதல் போதைக்கு அடிமையாகாம இருக்கிறது நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காதல் அப்படின்றது சக்சஸ் ஆனவங்களுக்கு புனிதம், காதல்ல தோத்து போனவங்களுக்கு காதல் அப்படின்றது ஒரு புதிர். பொதுவாவே பாத்தீங்கன்னா காதல் அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு பெண்கள்கிட்ட தேவை இருக்கு, பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட ஒரு தேவை இருக்கு. இந்த சமூகம் அப்படின்றது தனியா வாழ முடியாது. யாராவது யாரோ ஒருத்தரை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். அதுக்காக தான் ஆண்டாய் வந்து உறவுகளை படைச்சாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனிமை போதை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தனியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த தனிமையா இருக்கிறதுனாலே வரக்கூடிய மன அழுத்தம், இதனாலலாம் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அந்த தனிமை போதை அது வந்து அதுக்கு அந்த தனிமையா இருக்கிறதே அதிகமா விரும்பி அன்பு பாசம் காதல் நேசத்தை பெருசா விரும்ப மாட்டாங்க. அதனால மன அழுத்தமும் ஜாஸ்தி ஆகும். இந்த தனிமை போதை அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் லக்னத்திலேயோ அல்லது 4ஆம் பாவகத்திலேயோ அல்லது 12ஆம் பாவகத்திலேயோ இங்க இருந்தாலும் சரி, அல்லது இந்த பாவகத்தை பார்த்தாலும் சரி, அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அல்லது 1, 4, 12ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அல்லது அந்த வீட்டு அதிபதிகளோட சேர்ந்து இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு தனிமை போதை அப்படின்றது வரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் அதாவது புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய போதை அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புகழ்ச்சிக்கு மயங்கிறதுனா இன்னைக்கு நேரடியா புகழ்றதையும் சொல்லலாம். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா லைக், தான் போடுற பதிவுகளுக்கு அதிகமா லைக் வரணும், ஃபாலோவர்ஸ் அதிகமா வரணும், இந்த விஷயங்களுக்கு அடிமையாகக்கூடிய மனபோதை சார்ந்த மனிதர்களும் இருக்காங்க. அதுக்கான கிரக அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, சுக்கிரன் 10ஆம் பாவகம் அல்லது 11ஆம் பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது 10 அல்லது 11ஆம் பாவகத்துக்கு பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த புகழ் போதை, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய போதை, இந்த சோசியல் மீடியாவில் லைக், ஃபாலோவர்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா ஒரு விரும்பக்கூடிய ஒரு அதுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு தன்மை அதிகமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த போதை எல்லாமே ஒருத்தரோட ஜாதகத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு, சுக்கிரன், சனி, சந்திரன், கேது இந்த கிரகங்களை ஃபேஸ் பண்ணியும், அடுத்ததா பாத்தீங்கன்னா பாவகங்கள் 3, 5, 8, 12 கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு, சுக்கிரன், சனி, சந்திரன், கேது. பாவகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3, 5, 8, 12ஆம் பாவகம். இதை தொடர்பு படுத்தி இதை சம்பந்தப்படுத்தி தான் ஒருத்தருக்கு அந்த போதைன்ற விஷயமே வரும், இல்லைன்னா வராது. இதை சம்பந்தப்படுத்தி வந்தாலும் குறிப்பிட்ட தசா புத்தியில தான் அந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அடுத்து இது வந்து பார்ட் 2 போதை சம்பந்தப்பட்ட பதிவு. அடுத்து ஒரு பதிவு இந்த போதை சம்பந்தப்பட்ட பதிவுகளே வரும். இப்போ இதுல வந்து போதை அப்படின்றது இவங்கெல்லாம் அடிமை ஆவாங்க, இதெல்லாம் இது குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த ஒரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா போதைக்கு அதிகமா அடிமையாகக்கூடிய அமைப்பையும் சொல்லுவோம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா 700 ரூபாய் ஃபீஸ். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், ராசி, நட்சத்திரம், லக்னத்தை டைப் பண்ணி அனுப்பணும். இல்லைன்னா ஜாதகத்தை போட்டோ பிடிச்சி அனுப்பணும். 6 மாசம் 1 வருஷம்னா அப்பாயின்மெண்ட் கிடையாது. அனுப்பின ஒரு நாள் 2 நாள்லயே பலன் சொல்லப்படும். பேசும்போது இந்த பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதெல்லாம் கிடையாது. பலன்களை பேசும்போது நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னவோ அதை கேட்டுருங்க. அதுக்கு மட்டுமே பதில் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான மற்ற எல்லா விஷயமும் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் பேசுவான், அதுக்கு மேல பேச மாட்டான், 20 நிமிஷம் தான் பேசுவான், அப்படிலாம் கிடையாது. அரை மணி நேரம் உங்களுடைய ஜாதக பலன் சொல்றதுக்கு அரை மணி நேரத்திலையும் முடியலாம், அல்லது 1 மணி நேரமும் ஆகலாம். உங்க ஜாதகம் எந்த அளவுக்கு அமைப்புல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் சொல்ல முடியும் நாம. அதனால அந்த டைம் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.